தமிழகத்தில் உள்ள எல்லா அமைச்சர்களின் பேர குழந்தைகள் அனைவரும் 3 மொழிகள் படிக்கின்றனர். அவர்களுக்கு ஒரு நியாயம், பொதுமக்களுக்கு ஒரு நியாயமா என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். மும்மொழி கொள்கை தொடர்பாக அமைச்சர் மகேஷ் ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கிறார். சிபிஎஸ்இ பள்ளியில் மாணவர்கள் மும்மொழிகள் படித்துக் கொண்டு இருக்கிறார்கள். 30 லட்சம் குழந்தைகள் மும்மொழி படிக்கின்றனர். மெட்ரிக் பள்ளியில் மும்மொழி படிப்பதை அமைச்சர் மகேஷ் சொல்லவில்லை. தமிழகத்தில் உள்ள மெட்ரிக் பள்ளிகளில் 3 மொழிகள் கற்பிக்கப்படுகின்றன. இதுகுறித்து நிருபர்கள் சந்திப்பில் அமைச்சர் மகேஷ் சொல்ல வேண்டும். நாங்கள் சொல்லும் ரூபாய் 30 லட்சம் கணக்கை தாண்டிவிடும். திமுக அரசு டாஸ்மாக் மது விற்பனையில் 1000 கோடி ரூபாய் ஊழல் செய்துள்ளது என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கு மதுபான ஆலை மூலம் பணத்தை சம்பாதித்து எல்லா தொகுதிகளிலும் பதுக்கி வருகின்றனர். இவ்வாறு அண்ணாமலை கூறினார். மும்மொழி கொள்கையை அறிவுடையவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என அமைச்சர் தியாகராஜன் கூறியதாக நிருபர்கள் எழுப்பிய கேள்விக்கு அண்ணாமலை அளித்த பதில், அமைச்சர் தியாகராஜனின் மகன் எங்கு படிக்கிறார்? ஒரு அமைச்சர் அறிவுள்ளவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று கூறியதற்காக நான் கேட்க விரும்புகிறேன். உங்களது மகன் இந்திய குடிமகனா, அமெரிக்க குடிமகனா என்பதற்கு பதில் சொல்லிவிட்டு பேசுங்கள். உங்களது மகன் 3 மொழி சொல்லிக் கொடுக்கும் பள்ளியில் படிக்கிறார் என்றால் உங்களுக்கு அறிவில்லை என்றுதானே அர்த்தம். தமிழகத்தை பொறுத்தவரை எல்லா அமைச்சர்களின் மகன், பேர குழந்தைகள் எல்லோரும் மும்மொழிதான் படிக்கின்றனர். எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் யாராவது ஒருத்தர் பத்திரிகையாளர் சந்திப்பில் என் குழந்தை 2 மொழியில்தான் படிக்கின்றனர் என்று தைரியமாக பேசுவார்களா? யாரும் பேச மாட்டார்கள். அவர்களுக்கு ஒரு நியாயம், பொதுமக்களுக்கு ஒரு நியாயம். இதனால்தான் நாங்கள் சமக்கல்வியை கேட்கின்றோம். இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார்.